ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக விவசாயிகளுக்கு ஆதார் போல் ஒரு புதிய அடையாள எண் பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, எந்த மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும், இதனால் உங்களுக்கு என்ன யூசஸ் இருக்க போகுது, இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnfragristack.government.in இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். அதாவது இப்போதைக்கு மத்திய அரசு சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க உள்ள எல்லா விவசாயிகளுக்குமே ஆதார் போல் புதிதாக ஒரு அடையாள அட்டை வழங்கி அவங்களுக்குன்னு தனியாக நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்காக தமிழக அரசு வேளாண்மை துறை எல்லா மாவட்டங்கள்லையுமே எல்லா கிராமங்கள்லையுமே முகாம் ஏற்படுத்தி எல்லா விவசாயிகளுக்குமே இந்த நம்பரை பார்த்தா பதிவு பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அதுக்குன்னு எல்லாருமே பார்த்தா தனியாக ஒரு ஆட்கள் நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ விவசாய பெருமக்களே தங்கள் நில உடைமை பதிவுகளை சரிபார்க்க ஒரு பொன்னான வாய்ப்பு தங்கள் கிராமம் தேடி வருகிறது. முகாமில் பங்கேற்று தங்கள் நிலப்பதிவுகளை சரிபார்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் விவசாயியாக இருக்காங்க, உங்களுக்கு நிலம் இருக்குது அப்படின்னா உங்கள் நிலத்துக்குன்னு தனியாக ஒரு ஐடி நம்பரை வாங்க பாருங்கள். இந்த ஐடி நம்பர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லா சலுகைகளுமே உங்களுக்கு பெனிஃபிட் இருக்க போது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் கிராமத்தில் இந்த முகாம் ஏற்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக நிறையா வெளியில் இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. இது பார்த்தா எல்லா கிராமத்துலேயுமே ஒரு நபரை நியமனம் செஞ்சுட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பதிவு பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். எந்த மாதிரி டாக்குமெண்ட்டை கொண்டு போனோம் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டு கட்டாயமாக எடுத்துகிட்டு போங்க. அதேமாரி பட்டா நம்பர், சர்வே நம்பர் கேட்குறாங்க. அதுக்காக உங்களுடைய சிட்டா இருக்க பாருங்கள், சிட்டா காப்பி எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரும் எடுத்துகிட்டு போங்க. ஒருவேளை ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாதவங்க உடனடியாக போயிட்டு ஆதார் ஆஃபீஸில் ஆதார் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கோங்க. அது கட்டாயம் தேவைப்படுது. அது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாக்குமெண்ட், இந்த 3 இது இருந்தாவே போதுமானது. உங்கள் ஆதார் கார்டு, உங்களுடைய சிட்டா காப்பி, அதுக்கப்புறம் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர், இந்த 3 எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாவே அவங்க பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தா பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. பதிவு பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி தான், யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹாஸ் பின் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் யுவர் என்ரோல்மெண்ட் ஐடி. ஸோ உங்களுக்கான என்ரோல்மெண்ட் ஐடியும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கான என்ரோல்மெண்ட் ஐடி. ஒன்ஸ் யுவர் ஃபார்மர் என்ரோல்மெண்ட் இஸ் அப்ரூவ்டு பை த designated authority, you will be able to sign in to the mobile web application. However, you may check application status அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அவங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி என்ரோல்மெண்ட் நம்பர் அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டாட்டஸும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கான இந்த ஃபார்மர் அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய மொபைல் மூலமாகவோ வெப் அப்ளிகேஷன் மூலமாக சைன்இன் பண்ணி உங்களுக்கான விவரத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி இந்த மாதிரி என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுத்துருவாங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஐடியானால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைத்து துறை பயன்களையும் ஒற்றை சாளர முறையில் பெறலாம். அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த ஃபார்மர் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா சலுகைகளையுமே நீங்கள் ஒரே சாளர முறையில் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலமாக நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து துறை பயன்களையுமே ஒற்றை சாளர முறையில் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலமாக நீங்கள் பெற்றுக்கலாம். ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போது ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு டைமும் நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் இந்த நம்பரை போட்டவே உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்த முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ பிஎம் கிசான் ஸ்கீமாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஸோ நிலம் வச்சுருக்கவங்க, நிலம் இல்லாதவங்க எல்லாருமே அப்ளை பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்ல ஸோ அந்த நபருக்கு சரியான முறையில் அவங்க விவசாயியாக இருக்காங்க, நிலம் வச்சிருக்கவங்க தான் அந்த சலுகை போகுதான்றதை ஈஸியாக உறுதிப்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் உங்களுக்கான பயிர்க்கடன் பெறும் வசதியை பார்த்தா ஏற்படுத்த முடியும். ஸோ ஈஸியாக நீங்கள் பார்த்தா பயிர்க்கடன் வாங்கிக்கலாம். இந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது அது எல்லாமே வந்துடும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்தா பயிர்க்கடன் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
ஆதாரின் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கு நேரடி பண பரிமாற்றம் செய்யப்படும். ஏதாச்சும் வந்து அரசு சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆதாரின் அடிப்படையில் டைரெக்டாக உங்களுடைய ஆதார் பேஸில் எந்த பேங்க்கு லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு வந்து பணம் அனுப்பப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் பயிருக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாச்சும் அடங்கலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தா இந்த நம்பரை வச்சு வாங்கிக்கலாம். அதுக்கான சேவையை வந்து பார்த்தா இப்போதைக்கு மத்திய அரசு ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ எல்லா கிராமங்களையும் முகாம் ஏற்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக தெரியாதவங்க சம்மந்தப்பட்ட விஓ ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அப்படி தெரியலனாலும் உங்கள் நியரஸ்ட்டாக இருக்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்ட்டை கேட்டாவே உங்கள் ஊரில் முகாம் யார் அலாட் பண்ணியிருக்காங்க, இது முகாமுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தா தேதியெல்லாம் கொடுக்கல, லிமிட்டெல்லாம் கொடுக்கல. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு நபரை நிர்ணயம் செஞ்சுட்டாங்க. அவங்க தான் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஜஸ்ட் உங்கள் பட்டா காப்பி உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனவே போதுமானது. அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் இது வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுறாங்க. அஃபிஷியல் அவங்களுக்குன்னு வந்து பார்த்தா தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துறாங்க. அதை லாகின் பண்ணி அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. ஃபார்மராகிய நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கல, டிசபிள் இருக்குது. அதேமாரி சிஎஸ்சிக்கும் அந்த ஆப்ஷன் கொடுக்கல, அது டிசபிள் வச்சுருக்காங்க. சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் அந்த ஆஃபீஸரை மட்டும்தான் அவங்க பயன்படுத்தி அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேஷ்போர்ட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழகத்தில் இது வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஎம் கிசான் பெனிஃபிஷரிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதேமாரி டுடே அதாவது டோட்டல் என்ரோல்மெண்ட் டில் எஸ்டே வரைக்கும் எவ்வளோ டோட்டலாக என்ரோல்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் அந்த பிஎம் கிசான் பெனிஃபிஷரி எவ்வளோ பேர் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 15% மட்டும்தான். ஸோ டோட்டலாக இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அதில் 15% மட்டும்தான் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎம் கிசான் பெனிஃபிஷரி கட்டாயமாக இந்த நீங்கள் பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களுக்கான அமௌண்ட் வரும். நெக்ஸ்ட்டு ஃபார்மர் ஐடி கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மர் ஐடி கவுண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பிஎம் கிசான் பெனிஃபிஷரி எவ்வளோ பேர் வந்து பார்த்து இருக்குது அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எவ்வளோ பெண்டிங் இருக்குது, ஃபார்மர் ஐடி வந்து பார்த்தா அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்காது எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அதையும் கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் தான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் ஸோ என்ரோல்மெண்ட் டாப் 5 டிஸ்ட்ரிக்ட் யார் யாரெல்லாம் இருக்காங்க, எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு யார் அதிகபட்ச டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, அதேமாரி லீஸ்ட் கம்மியான எந்த டிஸ்ட்ரிக்ட் பதிவு பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னும் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்த்தா பிஎம் கிசான் பெனிஃபிஷரி எத்தனை பேர், எவ்வளோ பேர் டுடே பண்ணியிருக்காங்க, எஸ்டர்டே எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா டேட்டா அனலைஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு அப்ரூவல் ஆகிருக்கு அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டில் டேட் வரைக்கும் லைவாக தான் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும். எஸ்எம்எஸ்ஸில் கண்டிப்பாக என்ரோல்மெண்ட் நம்பர் அனுப்பியிருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ரோல்மெண்ட் நம்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன் வரல அப்படின்றவங்க ஆதார் நம்பர், உங்கள் ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் என்ட்ரி பண்ணி ஸ்டார்ட்டாக செக் பண்ணலாம். ஸோ என்ரோல் நம்பர் வந்தவங்க என்ரோல்மெண்ட் ஐடி அதை கிளிக் பண்ணி அந்த உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த ஐஃபோன் மாரி மார்க்கு அதையும் நீங்கள் சேர்த்து தான் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபுல் என்ரோல் நம்பரில் கொடுத்துட்டு செக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. அதேமாரி சென்ட்ரல் ஐடி, உங்களுக்கான சென்ட்ரல் ஐடி என்ன, அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா பெண்டிங்கில் இருக்குது. இந்த இடத்துல அப்ரூவல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ஃபார்மர் ஐடி அப்ரூவல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபார்மர் நேம் என்ன, என்னைக்கு வந்து பார்த்தா பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கான தேதி டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ரூவல் ரிஜெக்ட் பண்ணதுக்கான தேதி, எப்போ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இல்லை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான தேதி கொடுத்துருப்பாங்க. அதேமாரி அப்ரூவல் பண்ணியிருக்கானா அதுக்கான ரிமார்க் என்ன, ரிஜெக்ட் பண்ணியிருக்கானா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ரூவ்டா பெண்டிங்கா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒன்ஸ் அப்ரூவல் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக நான் எப்படி சைன்இன் பண்ணுறது, எப்படி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறது அதை குறித்து நான் வீடியோ வந்து அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணிடுறேன். இப்போதைக்கு ஸ்டார்டர் செக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் அப்ரூவல் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதாங்க இதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கடந்த ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தா இந்த அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா தமிழகத்தில் பல்வேறு விவசாயிகள் இருக்காங்க,
நிலம் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு இந்த ஸ்கீம் கண்டிப்பாக வந்து பார்த்தா பயன்படும். கட்டாயமாக எல்லா விவசாயிகளுமே இதை நீங்கள் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இன்னமும் வந்து பார்த்தா பல பேர் பண்ணாமல் இருக்காங்க. முக்கியமாக பிஎம் கிசான் மணி வாங்குறவங்க பல பேர் 15% தான் இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. மீதி யாருமே வந்து பண்ணாமல் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி எல்லாருமே வந்து இந்த டிஎன் அக்ரி ஸ்டாக்கை வந்து பார்த்தா பதிவு பண்ண வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.